கல் மண்டபம். அது என்ன கல் மண்டபம்? பட்டிமன்ற பேச்சாளராக, வக்கீலாக என பல பரிமாணங்களில் அறியப்படும் சுமதி அவர்களை எழுத்தாளராக எத்தனை பேருக்குத் தெரியும்? ஆம், 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதிய அற்புதமான புதினத்தின் பெயரே கல் மண்டபம். 2001ஆம் ஆண்டின் சிறந்த நூலாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்நூல் பாரதி இலக்கியச் செல்வர் என்ற விருதையும் அவருக்குப் பெற்றுத் தந்தது. இந்நூலுக்குப் பின் ஆங்கிலோ இந்தியர்களைப் பற்றி எழுதுவேன் என்ற சுமதி தன் எழுத்துப் பயணத்தை ஏன் ஒத்தி வைத்து விட்டார் என்று புரியவில்லை. சரி, இந்த கல் மண்டபம் புதினத்திற்கு மூலமாக வெளி உலகத்திற்கு என்ன வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்? பிராமணர்கள் என்றாலே மேட்டுக்குடியினர் என்று ஒரு சிலரால் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை உடைக்கிறார். அவர்களிலும் இறுதிச் சடங்குகள், திவசக் காரியங்கள் செய்யும் ஏழை வைதிகர்கள், சமையல்காரர்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கு தவம் இருக்கும் பராரிகள், அதைவிடக் கீழாக பிணம் தூக்கிகள், சுய ஜாதிக்குள்ளேயே நசுக்கப்பட்டு, அனைவராலும் ஒடுக்கப்பட்டு, இழிவுபடுத்தப்பட்டு, நலிந்த ஒரு வாழ்க்கையை மிகுந்த மன வலியுடன் நகர்த்தும் பிராமணர்கள் எத்தனை பேர் உண்டு என்ற உண்மையை இந்த புதினம் உரக்கச் சொல்லுகிறது. அப்பொழுது இதனை தொடர்கதையாக வெளியிடக்கூட பத்திரிகைகளுக்கு திராணி இல்லை. மேலும் இந்த புதினத்தில் பெண்களுக்கு, பிராமண பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளிலிருந்து மீள முடியாமல் அவர்களின் எதிர்ப்புகளை காண்பிக்கும் விதம் ஆச்சரியப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு, கணவனிடம் கூறாமலே கருவை கலைக்கிறாள் சௌந்தரம் என்பவள். ஆனால் அதை கலைக்க கையாண்ட வழிமுறைதான் மிகக் கொடூரம். அதனால் உயிரும் துறக்கிறாள். இன்னொருத்தி வெங்கட்டம்மாள். கணவன் உயிருடன் இருக்கும்போதே தலையை மழித்து, நார்மடி தரித்து, விதவை கோலத்தில் சிறு இருட்டு தன்னைத் தானே சிறை வைத்துக் கொள்கிறாள். அப்பப்பா, கேட்கும்போதே மயிர்கூச்செரிகிறது. இவ்வளவு ஆக்ரோஷமாக 24 வயதிலேயே எழுதிய அக்குலத்திலேயே பிறந்திருந்தாலும் சுமதி உண்மையை உலகுக்குத் தோலுரித்துக் காட்டிய வீரம் மிகப் பாராட்டக்கூடிய ஒன்று. கல்லையும் கரைய இக்கல் மண்டபம் என்னும் புதினத்தை 95இல் எழுதி 2001இல்தான் நூலாக வெளியிட முடிந்தது. இதில்தான் சிக்கல்கள் இல்லை. சிக்கல்களின் முடிச்சு அவிழ்ப்பதே வாழ்க்கையின் அர்த்தமாகும். சுமதியின் பணி மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துவோம்.